என் வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க, அது மதிப்பே அதிகமாக இருக்குது நான் கட்ட வேண்டிய தொகையோட அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு அஃபென்ஸ் பண்ணி இப்போ ஒரு 1000 rupees பி கிட்ட இருந்து திருடிட்டாருன்னு நினச்சிங்க, உடனே வந்து 1000 rupees திருடிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் 1000 rupees கொடுத்துட்றேன், தெரியாமல் எடுத்துட்டேன் இந்தாங்கன்னு கொடுத்து சரி, அதோட அது டிரான்சாக்ஷன் முடியலை. ஏன்னா ஒரு அஃபென்ஸ் யூ ஹாவ் கிரியேட்டட் which is a criminal offense. இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். ஸ்டீலிங் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். அதனால இவர் செக்ஷன் 420 லேட்டஸ்ட் ஆக்டில் he can go up to 7 years. 6 கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தண்டனை. இது இனி வரைக்கும் யாரும் பேசல. அவருக்கு 7 வருஷத்து வரைக்கும் தண்டனை விதிக்கலாம் இவர் பண்ண ஃப்ராட்ஸுக்கு. மிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 3 வருஷம் 4 வருஷம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் கோர்ட்டு கொடுக்கலாம். எப்படின்னா கங்கரண்ட்டாக இப்போ வந்து 7 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னா வரிசையாக எல்லாமே முடிஞ்சது, 7 வருஷத்தோட எல்லா தண்டனையும் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் உங்கள் லைஃப் எண்டாகிற வரைக்கும் இருக்கிற மாதிரியும் கோர்ட் சொல்லலாம். அது எல்லாமே all those sections he is liable. இப்போ என்ன எதுக்காக இந்த பேசுறாருன்னா, கவர்மெண்ட் வந்து ஜெனரலா இந்த அபுசலாம் கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, ஸ்பெயின்ல இருந்து அவரை கூட்டிட்டு வரும்போது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பிரகாரம் அவருக்கு வந்து நீங்க மரண தண்டனை விதிக்க கூடாது, மரண தண்டனை விதிக்கலைன்னா நாங்க எக்ஸ்ட்ராடியேட் பண்றோம் சொன்னாங்க. அதே மாதிரி இங்கும் இஃப் ஹீ இஸ் ட்ரீட்டட் வெல், இவரை வந்து நல்லா ட்ரீட்டட் ஆன் பார் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டு யூகே கவர்மெண்ட் இந்த எக்ஸ்ட்ராடியேஷன் டெரிட்டரிஸில் நம்ம அவர் கொடுத்தோன்னா இவர் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துடுவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க.